ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் பிரேசிலில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின்போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதார ஒத்துழைப்பு, தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு திரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொராக்கோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் ஜோர்டான் நாடுகளுக்கு ஜூலை 2ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி 9 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஈரானில் இருந்து இதுவரை 1117 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பாக தாயகம் திரும்ப உதவிய இந்திய அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஈரானில் சிக்கித் தவித்த இலங்கை மற்றும் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்களை பத்திரமாக தாயகம் திரும்ப உதவி செய்த இந்தியாவிற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் நன்றி தெரிவித்துள்ளன. மிசோராமில் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் மற்றும் இதர அமலாக்கத்துறைகளால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வசைக்காய் பகுதியிலிருந்து லுங்லே பகுதிக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார். ஜெர்மனியில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் ITF J200 கிளாட்பேக் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் 16 வயது மாயா ராஜேஸ்வரன் சுவிட்சர்லாந்தின் நோலியா மந்தாவை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து பட்டம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.